நன்றி எதிர்பார்க்காத சேவை. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தாயாம் திரவையோடு இணைந்து பொது காலத்தின் 32ஆம் வாரத்திலே செவ்வாய்க்கிழமையிலே இன்று இறை வார்த்தை வழிபாடானது நன்றி எதிர்பார்க்காமல் சேவை செய்ய நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைக்கு மனிதன் தான் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அதற்கு நன்றியையும் பாராட்டையும் புகழையும் பிறரிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அவ்வாறு பிறரிடமிருந்து புகழையும் பாராட்டையும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையிலே அவன் விரக்தி அடைந்து அந்த மனிதன் பல பிரச்சனைகளுக்கு உருவாக காரணமாக இருக்கிறான் என்பதை இந்த இறை வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே நாம் அன்றாடம் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் எல்லாம் நன்றியை எதிர்பார்க்காமல் இது நம்முடைய கடமை என்று உணர்ந்து நாம் கடவுளுக்கு சேவை செய்கின்ற பொழுது அது நமக்கு நிறைவான ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை ஆண்டவர் நமக்கு லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தையின் வழியாக கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். நன்றி எதிர்பார்க்காமல் சேவை செய்த முக்கியமான விவிலிய தலைவர்களை பார்க்கின்ற பொழுது மோசே தனது சொந்த ஆசைக்காக அல்ல, கடவுளின் அழைப்பின்படி இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க பணி செய்தார். அவர் பலமுறை மக்களின் குற்றங்களுக்காக கடவுளிடம் வேண்டிக் கொண்டார். கடவுளின் மகிமை வெளிப்படட்டும் என்ற நோக்கமே அவரின் வாழ்வின் மையமாக இருந்தது. தன்னுடைய பெயருக்கோ புகழுக்கோ அல்ல, மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தார். சாமுவேல் சிறு வயதிலிருந்து இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர். அவர் நீதியுடன் வாழ்ந்தார், மக்களிடம் ஊழல் இல்லாதவராக இருந்தார். இறுதியிலே அவர் மக்களை பார்த்து 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 3 இறை வார்த்தையிலே கேட்கின்றார். நான் உங்களிடமிருந்து மாட்டு கன்று ஏதாவது நான் எடுத்திருந்தேனா, அல்லது யாரிடமிருந்தாவது கையூட்டு பெற்று அநீதிக்கு துணை போனேனா என்று கேட்டு அவர் தன்னுடைய சொந்த ஆசைக்காக அல்ல, மாறாக எதையும் எதிர்பார்க்காமல் கடவுளுக்கும் மக்களுக்கும் விசுவாசமாக பணி செய்தார் என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்கிறோம். அதே போலத்தான் புனித எலியா இறை வாக்கினர். எலியா கடவுளின் மகிமைக்காகவே வாழ்ந்தார். மேலும் பாகால் தெய்வத்துக்கு எதிராக போராடிய போது அவர் மக்களிடம் இவ்வாறு கூறினார்: ஆண்டவரே, இந்த இறை மக்கள் மீது நீர் ஆண்டவர் என்பதை அறிய செய்யும் என்று வேண்டினார். அவர் புகழை விரும்பவில்லை, மாறாக கடவுளின் பெயர் மகிமைப்படவே விரும்பினார். குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே திருமுழுக்கு யோவான் 1:6 முதல் 30 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே திருமுழுக்கு யோவான் இயேசுவுக்கான வழியை ஆயத்தப்படுத்தினார். அதிலும் குறிப்பாக யோவான் 3ஆம் அதிகாரம் 30 இறை வார்த்தையிலே அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று சொல்லி தனக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கிறிஸ்துவை மையப்படுத்தினார். இவர் எதையும் எதிர்பார்க்காமல் கடவுளின் பணியில் முழுமையாக ஈடுபட்டார். இறுதியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உயர வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை, மாறாக தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற தன்னை முழுவதுமாக சிலுவையிலே அர்ப்பணித்து இறுதியிலே நமக்காக அவர் இறந்து உயிர் தெழவும் செய்தார். இவ்வாறு இயேசு எந்த பலனையும் புகழையும் எதிர்பார்க்காமல் தந்தையின் விருப்பத்துக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டார். அதே போலத்தான் நம்முடைய தாய் அன்னை மரியாளும் இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தன்னுடைய சொந்த ஆசையை, சொந்த புகழ், சொந்த அதிகாரம், சொந்த பதவி எதையுமே அவர்கள் எதிர்பார்க்காமல் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் நம்முடைய ஆலயத்திற்கு ஏதாவது ஒன்றை செய்தோம் என்று சொன்னால் அதிலே நம்முடைய பெயரை பொறிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அதிலும் குறிப்பாக நான் இவ்வளவு காசு கொடுத்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லி ஊர் மக்கள் தெரிய வேண்டும், பங்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி அதை வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களும் இன்று இருக்கிறார்கள். இவ்வாறு நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்களில் எல்லாம் நன்றியையும் புகழையும் பாராட்டையும் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே இவை எல்லாவற்றையும் உங்களுடைய கடமை என்று உணர்ந்து நீங்கள் செய்கின்ற பொழுது
பொழுது, குடும்பத்திலும் சரி, எந்த இடங்களிலும் சரி, நாம் எதிர்பார்க்காமல் கடவுளுக்கு பணிவிடை செய்கின்ற பொழுது நிறைவான அருளையும் ஆசிரையும் இறைவன் இந்த நாளிலே நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். எனவே நன்றி எதிர்பார்க்காமல் சேவை செய்து கடவுளையும் அதைப் போலவே கடவுளால் படைக்கப்பட்ட மக்களுக்கும் சேவை செய்வதன் வழியாக நிறைவான அருளையும் ஆசிரியையும் நாம் இந்த நாளில் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு தேவையான அருள் வேண்டி நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.